நம்ம தெருவில் பின்னாடி எல்லாம் கொலகெல்லாம் எல்லாம் உடச்சு போட்டாங்க. அவங்கள ஒண்ணுமே கட்டுப்படுத்த முடியலைங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மதுவில் தான் இருந்தாங்க. அதனால அவங்க கண்ட்ரோல் இல்லை. நானுமே விஜய் பார்க்கத்தான் நான் போனேன். அங்க போய் மாடியில் நிற்கட்டி நாங்கெல்லாம் பொழைச்சோம். கீழே நின்றதை நானும் தான் செத்து இருக்கணும். குழந்தைங்கள தூக்கிட்டு வந்திருந்தாங்க. ஒருத்தவங்க அப்படியே டிச்சில் அப்படியே விழுந்துட்டாங்க. இவனுடைய அகராதி மேலே ஏறி அந்த டவர் பக்கத்துல இருந்து டிவிக்கானுங்கிறான். அந்த கரண்ட் அடிச்சு போடும்னு இவங்க சொல்லத்தான் செய்வாங்க. போலீஸே சுத்தமா இல்லைனாங்க. நீங்க பாத்தீங்களா? எங்க போலீஸ் சுத்தமா இல்லைன்னா கடையில் வர்றாங்க, டீ சாப்பிட்றாங்க, அவி மயக்கம் போட்டு விழுந்து ஒரு அம்மா இறந்து போயிடுறாங்க. இன்னொரு போலீஸ்காரர் அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. அவி எல்லாம் வராம எப்படி அப்படி இருந்தாங்க? அத்தனை பேர் போலீஸ் இருந்தாங்களே, எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்குதுங்களா? அவங்க கொடுக்குற பாயிண்ட் கொடுத்துருந்தா பாதி பேர் ஆத்துல செத்துருப்பேன், இந்த பக்கம் பாதி பேர் படிக்கிறதுல போய் செத்துருப்பேன். இங்க இருக்கும்போது அந்த போக ஏறும்போது ஒயரெல்லாம் அத்து விட்டாங்க. திடீர்னு உயிருக்கு பயந்து மேலே ஏறும்போது என்ன பண்ணுவாங்க? பாஸ் இங்க கூட 5-6 சந்து இருக்கு போலாம். அங்க வந்துன்னா அப்படி போக முடியாது. ஒரே 4 தடம் மட்டும்தான். ஒண்ணு மேல ஒண்ணு விழுகவும் அவங்க ஜெனரேட்டர் ரூம்குள்ள தப்பிக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க. உள்ள அவ்வளோ கரண்ட் ஒயர் இருக்கு. தொண்டர்களே தான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாங்க. பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராதது தாங்க. 12 மணிங்கிறது 1 மணி லேட்டா கூட வரலாம். 1:30க்கு வந்து பேசியிருந்தாங்கன்னா எந்த கூட்டமும் அளவான கூட்டம் தான் இருந்தது. அப்போல்லாம் அது வாட்டுக்கு பேச கேட்டது. இவரை முகத்தை பார்த்தீங்க கூட ஓடி போய்வாங்க. எல்லாம் அந்த பாட்டு போடுறப்போ ஓ ஓ ஓ ஓன்னு கத்துதுங்க. நான் இந்த வந்துட்டேங்க போது எல்லாம் குதிக்கிறானுங்க உள்ள இருந்துகிட்டு. சின்ன பசங்க வந்து மாப் மென்டாலிட்டி என்ன பண்றதுன்னு ஒரு ஆர்வத்துல உற்சாகத்துல பண்ணுனதான். சில பேர் சொல்றாங்க திருப்பி அதே மாதிரி வந்து திருப்பி ரஷ்யா பாவும் மறுபடியும் இதாகும்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் மக்களை வந்து சந்திச்சுதான் ஆகணும். அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அதனால அவர் போனது தப்பு தான். 67 இருந்து 77 வரைக்கும் தலைவர்கள் தான் கட்டுப்படுத்தினாங்க தொண்டர்களை. இவர் அப்படி இல்லை. நீ இங்க இறங்கி பாக்காட்டி போகுது. திருச்சியில் போய் ஒரு பேட்டி கொடு. அந்த மரம் ஒண்ணு விழுந்ததுங்க. அந்த மரம் விழுந்தது எல்லாம் பேனிக் ஆயிட்டாங்க. இவங்க வந்து போலீஸ மீறின கும்பல் இது. ஓ ரசிகர் தான் நாங்க தர்மாசத்துல படுத்திருக்காங்க. நீ வந்து பாக்கணுமா இல்லையா? இன்னைக்கு அங்க சென்னையில இருந்துகிட்டு காசு மட்டும் கொடுக்குறீங்கன்னா மட்டும் அவங்க எந்திரிச்சு வந்துருவாங்களா? சின்ன பசங்க 16 to 17 பசங்க எல்லாமே ஃபுல் போதையில தான் இருந்தானுங்க. குழந்தை வந்து அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. எடுத்து கொண்டு வர வழியிலே இறந்துருச்சுங்க. மயக்கடிச்சு தான் இறந்தாங்க. இதுல சதி பண்றவங்க வந்திருந்தா சதி பண்றவனே இங்க சாணி ஆயிருப்பான்.